சதீஷ் நடிப்பில் கிரைம் த்ரில்லர் திரைப்படம் சட்டம் என் கையில் வெற்றி நடை போடுகிறது. 2D என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் வெற்றி நடை போடுகிறது. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. இருதயன்றது ஒரு தசை, அந்த தசைக்கே ரத்த சப்ளை இருக்கணும், அப்போ தான் அந்த தசை வேலை செய்யும். அதுதான் கொரோனரி ஆர்டரி. ஆனால் இதுன்றது என்ன, இப்போ இவருக்கு ப்ராப்ளம் எங்கன்னா அந்த ஹார்ட்லேருந்து வெளியே வரக்கூடிய முக்கியமான ரத்த குழாய், அது பேர் அயோட்டா. அந்த அயோட்டாவில் தான் இவருக்கு வந்து வீக்கம், அடைப்பு, அதை சரி செய்யறதுக்கு தான் வந்து இந்த ஸ்டென்ட் வச்சுருக்காங்க. ரஜினி சார்னாலே வந்து நம்மளுக்கெல்லாம் இப்படி வாயில் போடுறது ஒரு முக்கியமான ஸ்டைலாக வந்து இருந்தது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த பேட் ஹேபிட்ன்ற கூடிய ஒரு ஸ்மோக்கிங் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி அதை அக்ரவேட் பண்ணுன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏஜோ இவருக்கு பிரச்சனை, பிபியும் இருக்கு பிரச்சனை, அதுக்கப்புறம் ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ்ன்ற போது எல்லாமே சேரும் போது நம்மளுக்கு பிரச்சனை அதிகமாக வெடிக்குது. கேப்டன் விஜயகாந்த் சாரே எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ நாட்களாக அவரோட உடம்பு ரொம்ப டவுனாக இருந்தது. அவர் ஸ்ட்ராங் பாலிடிக்ஸில் ரொம்ப நாளாக இல்லவே இல்லை, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டிட்டோரேட்டே வந்தார். அதுக்கப்புறம் உடம்பு ரொம்ப மோசமாச்சு, நாங்கள் அப்புறம் ஹாஸ்பிட்டல், நாங்கள் அதுக்கப்புறம் இறந்துட்டாருன்றாங்க. அந்த மாதிரி ஏஜிங் ஆகும்போது லைஃப் இஸ் அன்சர்டைன். 73 வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்க அந்த ஹார்ட்டு, 73 வருஷமாக வந்துக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்க அந்த பிபி, 73 வருஷமாக வாங்காத அடி, சர்ஜரி, அதுக்கப்புறம் நம்மளோட ஹேபிட்ஸு, இந்த காற்று, மாசு, நுரையீரல், புகை, இது எல்லாமே சேர்ந்து 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 அந்த உடம்பு உழைக்கும் போது வரதானே செய்யும். ரஜினி அப்படின்னும் போது அவருக்கு எந்த மாதிரியான ரெக்கவரி ஸ்பீடியாக இருக்குமா, இல்லை வந்து கண்டிப்பாக வந்து ரெக்கவரி ஆங்கிள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நார்மல் ஆடோட ரெக்கவரி இவர்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா, நம்ம தலைவர் அவர்கள் வந்து பயங்கரமாக இப்போ நிறைய பேர் அவங்க ஃபேன்ஸ்லாம் வந்து பெரிய கேள்வியாக இருக்குது, என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு அந்த டேர்ம்ஸ்லாம் அந்த அளவுக்கு பரிச்சயம் இல்லை இல்லையா. பட் இப்போ டாக்டர்ஸ் கிட்ட கேட்கும் போது லைக் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக கேட்கலாம், என்ன பிரச்சனை சார் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, மார்னிங்லேருந்து எனக்கே நிறைய கேள்விகள் வந்து இருந்தது. ஏன்னா ஒரு 3-4 ஆங்கிளில் நானே யோசித்தேன் அவர் சொன்ன அந்த ப்ராப்ளம்லேருந்து. ஏன்னா நம்மளுக்கு எந்த விதமான வெளிப்படையான அறிக்கை காலையில் வரல, அதுக்குள்ளே நியூஸ் சேனல் என்னென்னமோலாம் பேச ஆரம்பித்தாங்க. அப்படின்னும் போது நிறைய ஆங்கிள்ஸில் யோசித்தேன். ஆனால் நான் யோசித்த ஒன் ஆஃப் த ஆங்கிள், மார்னிங் நான் பேசின ஒன் ஆஃப் த ஆங்கிள் தான் இப்போ வந்து நம்மளுக்கு அறிக்கையாகவே வந்திருக்கு. அப்போலோ ஹாஸ்பிட்டல்லேருந்து அதிகாரப்பூர்வமாக அறிக்கையை வந்து வெளியிட்டுட்டாங்க. அறிக்கையில் அவங்க தெளிவாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட்லேருந்து வெளியே வரக்கூடிய முக்கியமான இரத்த குழாயான அயோட்டான்றது முக்கியமான ரத்த குழாய், ஹார்ட்லேருந்து வெளியே வந்து அதுதான் அதுதான் ஒரு பைப் மாதிரி, அதுதான் உடம்பு ஃபுல்லாக ரத்தத்தை சப்ளை பண்ணுற முக்கியமான பைப்புன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த அயோட்டாவில் வந்து வீக்கம் ஏற்பட்டிருக்கு, கொஞ்சம் அடைப்பு ஏற்பட்டிருக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரத்தம் வந்து கீழ்ப்பகுதிகளெல்லாம் வந்து பாடிக்கு கீழ்ப்பகுதியெல்லாம் சரியாக ரத்த ஓட்டம் கொடுக்க முடியாதனால தான் அந்த வயிறில் இருக்கிற அந்த செரிமான பிரச்சனை, இந்த ஒரு மாதிரியான வயிறு வலி, இந்த மாதிரியான நெஞ்சு வலி, இந்த சிம்டம்ஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ அந்த இரத்த குழாயில் அடைப்பு மற்றும் வீக்கம் இருக்கிறதுனால நாங்கள் சர்ஜரி பண்ணாமல், சர்ஜரிக்கு பதில் வந்து டிரான்ஸ் கத்தீட்டர், அதாவது சின்னதாக ஒரு ஒயர் மாதிரி அந்த அயோட்டாக்கு அனுப்பிச்சு அந்த இடத்துல ஒரு ஸ்டென்ட்டு வச்சுட்டு வந்திருக்கோம். இப்போ ஸ்டென்ட்டு வச்சதுக்கப்புறம் அந்த அடைப்புன்றது இப்போ இல்லை. அப்படின்னும் போது ரத்த குழாய்கள் திருப்பி வந்து ரத்த ஓட்டம் சீராக வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. சக்ஸஸ்ஃபுல்லான சர்ஜரி ஆகிடுச்சு. இன்னும் 2-3 நாட்களில் வந்து அவர் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமான அது வந்து அவங்களுக்கு வந்து அறிக்கை வந்து கொடுத்துருக்காங்க. இவ்வளவு தான் வந்து அவருக்கு நடந்திருக்கு அப்படின்றது இப்போ நம்ம உறுதியாக சொல்ல முடியுது கான்ஃபிடென்ட்டாக. ஓகே, ஸோ இப்போ இது ஆன்ஜியோ மாதிரி தான் இல்லையா, அது ஒரு ஆன்ஜியோபிளாஸ்டி. இதுதான் மார்னிங் சொன்னாங்க. என்ன அப்படின்னா வந்து நீங்கள் கிளியராக சொல்கிற மாதிரி ஆன்ஜியோபிளாஸ்டி அப்படின்னா என்ன, ஆன்ஜியோகிராஃபினா என்ன. ஆன்ஜியோ அப்படின்றது என்னென்னா இந்த ரத்த குழாய்களை வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்குறது, ஓகேங்களா. அதில் வந்து ஒரு டை விட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த மானிட்டரில் வந்து பார்ப்பாங்க. அந்த டை விட்டு பார்க்கும்போது எந்தெந்த இடத்துலலாம் அடைப்பு இருக்கோ நம்மளுக்கு தெரிய வரும். இதுதான் ஆன்ஜியோகிராஃபி. ஆன்ஜியோபிளாஸ்டி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டென்ட் வைக்கிறது. நம்ம கிரை விட்டு பார்த்துட்டு எந்த இடத்துல அடைப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சி அந்த அடைப்பு இருக்கிற இடத்துல நம்ம ஸ்டென்ட் வச்சோம்னா அது பேர் ஆன்ஜியோபிளாஸ்டி. அது நம்ம ஹார்ட்டுக்கு போகிற அந்த ரத்த குழாயில் பண்ணுறோம்னா அது பேர் கொரோனரி ஆன்ஜியோகிராஃபி, கொரோனரி ஆன்ஜியோபிளாஸ்டி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்டுக்குள்ளே போகிற ரத்த குழாய்கள் கிடையாது. இது ஹார்ட்லேருந்து மெயினாக வெளியே வரக்கூடிய ஒரு பெரிய ரத்த பைப், அது பேர் தான் அயோட்டா, ஓகேங்களா. இப்போ இருதயம் இருக்குன்னா இருதயன்றது ஒரு தசை, அந்த தசைக்கே ரத்த சப்ளை இருக்கணும், அப்போ தான் அந்த தசை வேலை செய்யும். அதுதான் கொரோனரி ஆர்டரி. ஆனால் இதுன்றது என்ன, இப்போ இவருக்கு ப்ராப்ளம் எங்கன்னா அந்த ஹார்ட்லேருந்து வெளியே வரக்கூடிய முக்கியமான ரத்த குழாய், அது பேர் அயோட்டா. ஸோ ஹார்ட் என்ன பண்ணுது, அது ஒரு மோட்டர் மாதிரி, பம்பு மாதிரி. அதை பம்ப் பண்ணுறதுனால வந்துட்டு நம்ம பிளட் எல்லாமே உடம்புக்கு போயினே இருக்குது. கெட்ட ரத்தம்லாம் ஒரு சைடு வருது, நல்ல ரத்தம்லாம் ஒரு சைடு வெளியே போகுது. இந்த பம்பிங் தான் ஹார்ட் பண்ணு. அதை பம்ப் பண்ணி ரத்தம்லாம் வெளியே போகுதுல, எது வழியாக போகுதுன்னா இந்த அயோட்டா வழியாக தான் போகுது.
அந்த அயோட்டாவில் தான் இவருக்கு வந்து வீக்கம் அடைப்பு, அதை சரி செய்யறதுக்கு தான் வந்து இந்த ஸ்டென்ட் வச்சுருக்காங்க. இதுதான் வந்து தற்போதைய நிலை. ஓகே, இது சிம்டம்ஸ்லாம் நம்மளுக்கு காட்டும் இல்லையா? லைக் இது எவ்வளோ ப்ரொலாங் ஆகுமா இந்த சிம்டம்ஸ்லாம்? கண்டிப்பாக வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. மார்னிங்லேருந்து அவர் சொல்கிறது ஆங்கிள்லேருந்து பார்க்கும்போது இந்த அயோட்டா ரிலேட்டட் ப்ராப்ளமாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு மார்னிங்கே நம்ம வந்து 2-3 இதுக்கு நம்ம பேசியிருந்தோம், இன்டர்வியூ கொடுத்துருந்தோம். ஏன் அப்படின்ற மாதிரி எடுத்தோம்னா, எப்போல்லாம் இந்த அயோட்டா டேமேஜ் ஆகுது, எப்போல்லாம் அந்த அயோட்டிக் வேல்வ் டேமேஜ் ஆகுதுன்னு எடுத்துக்கிட்டோம்னா, முதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜிங். ஒருத்தங்க வயசாகிட்டே போகிறாங்க அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து அந்த குழாயும் அந்த வெசலும் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் ஆகிட்டே போகும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த குழாய்களில் வந்து கால்சிஃபிகேஷன்ஸ் நடக்க ஆரம்பிக்கும், செயலிழக்க ஆரம்பிக்கும். ஸோ ஏஜ்ன்றது இவருக்கு ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட். ஏன்னா இவருக்கும் 73 வயசு வந்து ஆகுது. ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு பிபி ஹிஸ்ட்ரி, அதாவது ரொம்ப நாளாக ப்ரெஷர்லேயே இருக்காங்க, ஹைப்பர் டென்ஷன், பிளட் ப்ரெஷர்னு சொல்கிறோம்ல, ஹை பிபியில் இருக்காங்க அப்படின்னும் போது, இவருக்கு ஆல்ரெடி ரீனல் டிரான்ஸ்பிளான்ட்லாம் பண்ணியிருக்காங்க, கிட்னிலாம் மாற்றி வச்சுருக்காங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக பிபி இவருக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுவும் வந்து ரெண்டாவது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் உண்டாக்கும். மூணாவது ரஜினி சார்னாலே வந்து நம்மளுக்கெல்லாம் சின்ன வயசுலேருந்து அட்மையர் பண்ணி இல்லைனா வந்து ரொம்ப எல்லாருக்கும் பரிச்சயமாக ஃபேமஸ் ஆனதுக்கு முக்கியமான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஸ்டைலு. அந்த ஸ்டைலுன்றது வந்து இப்படின்றது ஒரு ஸ்டைலாக இருந்தாலும் இப்படி வாயில் போடுறது ஒரு முக்கியமான ஸ்டைலாக வந்து இருந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த பேட் ஹேபிட்ன்ற கூடிய ஒரு ஸ்மோக்கிங் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி அதை அக்ரவேட் பண்ணோன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸ்மோக்கிங் வந்து இன்க்ரீசஸ் த பிளட் ப்ரெஷர், பிபி அதிகப்படுத்தும். ஸ்மோக்கிங் காசஸ் வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன், அதாவது ரத்த குழாயை சுருக்கும். ஸ்மோக்கிங் ப்ரமோட்ஸ் அத்தெரோஸ்க்ளரோசிஸ், அதாவது ஸ்மோக்கிங் வந்து ரத்த குழாயில் இருக்கிற ரத்த கொழுப்புகள் அதிகப்படுத்தி கொலஸ்ட்ரால் அதிகப்படுத்தும். இது எல்லாமே ப்ரூவன் ஃபேக்ட்ஸ் அப்படின்னும் போது ஸ்மோக்கிங்கும் இதுக்கு வந்து வழிவரதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ ஏஜோ இவருக்கு பிரச்சனை, பிபியும் இருக்குது பிரச்சனை, அதுக்கப்புறம் ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸுன்றது போது எல்லாமே சேரும் போது நம்மளுக்கு பிரச்சனை அதிகமாக வெடிக்குது. எப்போயுமே ஒரு பிரச்சனை வெடிக்குதுன்னா ஒரு காரணமாக இருக்காது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு எனக்கு பிடிக்காது அப்படின்னு ரீசன் பார்த்தீங்கன்னா நானாக இருக்காது, நீங்களும் இருப்பீங்க, இந்த கேமராமேனு எல்லாருமே சேர்ந்தால் தான் நம்மளுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாக்க முடியும். அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனைக்கும் ஒரு 3-4 ஃபேக்டர்ஸும் சேர்ந்ததுனால தான் ஈஸியாக இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருது. ஓகே, அப்போ அந்த கிட்னி இதுக்கும் ரிலேட்டட் இருக்கா சார்? இந்த பேட் ஹேபிட்ஸ்க்கும் கிட்னிக்கும் கண்டிப்பாக சம்மந்தம் இருக்குது, அதில் டவுட் இல்லை. நம்ம ஸ்மோக்கிங் வந்து ஒரு ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ரீசன் ஃபார் பிபி தான் மோஸ்ட் காமன் காஸ் ஃபார் கிரானிக் ரீனல் ஃபெயிலியர். ஒரு கிட்னி செயலிழக்குதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் வந்து ரொம்ப நாளாக ட்ரீட் பண்ணாத ஒரு பிபின்றது தான் புக்ஸில் எழுதியிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஸ்மோக்கிங்னால பிபினால கிட்னி, அதே மாதிரி ஸ்மோக்கிங் டைரெக்டாக கிட்னியில் கேன்சர் ஒன்று உண்டாக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வந்து இந்த ஸ்மோக்கிங்க்கும் கிட்னிக்கும் இருக்குது. அதனால் அதுவும் ஒரு முக்கியமான இதுவாக நம்ம வந்து வைக்கலாம். ஓகே, இப்போ அவங்க டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது இப்போ மறுபடியும் இந்த ஆன்ஜியோ பண்ணுறதுனால எந்த ரிஸ்க்ஸ் அப்படிலாம் இருக்காதா? இல்லை கண்டிப்பாக ரிஸ்க்குன்றது இருக்க தானே மேம் செய்யும். எப்படி இருக்காதுன்னு சொல்கிறீங்க? ஒரு நார்மலாக புதுசாக வண்டி வாங்கி ஓட்டுறதுக்கும் ஆல்ரெடி வந்து ஒரு 70 வருஷமாக ஒரு வண்டி ஓடிக்கிட்டு இருக்குது, அந்த வண்டியில் போய் நீ ஒரு கார் ரேஸ் நடத்தணுன்றதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. புரிஞ்சிருச்சா நான் சொல்கிறது? அதாவது நம்ம மனிதர்ன்றது இயற்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தவங்க பிறக்கிறாங்கன்னா ஒருத்தவங்க போவாங்க. புரியுதா நான் சொல்கிறது? எல்லாரையுமே வந்துட்டு நம்ம வந்து ஏக்கிக்கிட்டே இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி இருந்தது அப்படின்னா ஜெயலலிதா அம்மா நம்மளை விட்டு போயிருக்க மாட்டாங்க, கேப்டன் விஜயகாந்த் சார் நம்மளை விட்டு போயிருவாங்க, நம்மளை கலைஞர் போயிருக்க மாட்டார், எல்லாருமே நம்ம கூட இருந்திருக்கலாமே. ஆசை தானே, யாருக்கு தான் அவங்களாம் போகணுன்ட்டு ஆசை, எல்லாருக்குமே நம்ம கூட இருக்கணும்னு தான் நம்மளுக்கு ஆசையாக இருக்கும். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம இயற்கைன்றது அப்படி தான், வந்து பிறப்பு இறப்புன்றது தான் இயற்கை. எல்லாருமே இங்கே இருந்துட்டாங்கன்னா அப்போ அந்த உலகத்தை வந்து பாப்புலேஷன் இடம் பத்தாது, எல்லாம் கடலில் தான் போய் வீடு கட்டணும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஏஜ்ன்றது ஒரு பெரிய சேலஞ்ச் தான். ஓகேங்களா? இப்போ அவர் ஏஜில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸோ ஒரு ஹெல்த்துக்கு அடுத்தடுத்து வர்றது வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு பெரிய சேலஞ்சு, டாக்டர்ஸ்க்கும் ஒரு பெரிய சேலஞ்சு. அவ்வளோ ஈஸியாக வந்து ஒரு சின்ன இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கும் எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னா டாக்டர்ஸ் தைரியமாக இறங்க முடியும், நம்ம உடம்பே தைரியமாக இருக்கும். ஏன்னா எல்லா உறுப்புகளும் கொஞ்சம் யங்கு, சில இலை ரத்தம் கொஞ்சம் நல்லா வேலை செய்யும். ஏதாவது அடிப்பட்டாலும் உடனே ஆறிடும், ஒரு வெட்டு போட்டாலும் உடனே ஆறிடும், மருந்து போட்டால் ஒத்துக்கும். ஏன்னா நம்ம மருந்து கிட்னி நல்லா இருக்குது. ஆனால் நம்ம டோஸுக்கு போடுற கிட்னிக்கு போடுற மருந்து அவருக்கு போட முடியாது, ஏன்னா அவருக்கு கிட்னி மாற்றி வச்சுருக்காங்க. நம்மளுக்கு 4.5 கிராம்ஸ் கொடுக்கலாம், அவருக்கு 2.25 கூட கொடுக்க முடியாது, அவருக்கு பார்த்து கம்மியாக கொடுக்கணும் அப்படின்ட்டு பாயிண்ட் அடுக்கிக்கிட்டே போகலாம். ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி சவால்கள்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றது கடந்து போகிற விஷயம் கிடையாது. கண்டிப்பாக சவால்கள் தான். இப்போ எக்ஸாம்பிள் கேப்டன் விஜயகாந்த் சாரே எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ நாட்களாக அவரோட உடம்பு ரொம்ப டவுனாக இருந்தது. அவர் ஸ்ட்ராங் பாலிடிக்ஸில் ரொம்ப நாளாக இல்லவே இல்லை, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டிட்டோரேட்டே வந்தார். அதுக்கப்புறம் உடம்பு ரொம்ப மோசமாச்சுன்னாங்க, அப்புறம் ஹாஸ்பிட்டல்னாங்க, அதுக்கப்புறம் இறந்துட்டாருன்றாங்க. அந்த மாதிரி ஏஜிங் ஆகும்போது லைஃப் இஸ் அன்சர்டைன். புரியுதா நான் சொல்கிறது? யங் ஏஜில் இருக்கும்போது தான் வந்து மேக்ஸிமம் உழைப்பு நம்மளால் கொடுக்க முடியும். ஏஜ் இன்க்ரீஸ் ஆக வந்து எதுவுமே ஒத்து உழைக்காதுன்றது தான் உண்மை. அதுக்கப்புறம் இயற்கை சொல்கிறது தான் நம்ம கேட்குற மாதிரி ஆகிடும். இயற்கை என்னைக்கு தூக்கணுமோ தூக்கிடும். இப்போ இந்த ஸ்டென்ட்லாம் சொல்கிறாங்கல்ல சார், இப்போ ஸ்டென்ட் வந்து ஒரு 40-30 இயர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களா? அது உண்மையாக அவ்வளோ நாள் அது ப்ரொலாங் ஆகுமா? கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம மேனுஃபேக்சர்
பண்ணுறோம். ஓகேங்களா, ஸ்டென்ட்னும் போது வந்து உங்களுக்கு வந்து யாரும் என்ன சொல்கிறது, இட்ஸ் நாட் அ ஃப்ரீ காஸ்ட், இட் இஸ் வெரி வெரி காஸ்ட்லி. புரியுதா நான் சொல்கிறது? டைட்டானியம் ஸ்டென்ட்டாக இருக்கட்டும், மெட்டாலிக் ஸ்டென்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப ப்ராசஸ் பண்ணி, ரொம்ப அதோட டியூரபிலிட்டி செக் பண்ணி, எந்த விதத்துலையும் நம்ம உடம்புல அது இன்ட்ராக்ட் ஆகக்கூடாது, எந்த விதத்துலையும் வந்து நம்ம உடம்புல ரியாக்ஷன்ஸ் ஆகக்கூடாது, ரொம்ப நாள் வித்ஸ்டாண்ட் ஆகணும், எல்லாமே கிராஸ் செக் பண்ணி தான் இந்த ஸ்டென்ட்ஸ்லாம் வந்து மார்க்கெட்டுக்கே வருது. ஒரு ஸ்டென்ட்டோட ரேட் வந்து குறைஞ்சபட்சம் 50,000 to 1,00,000 ரூபா இருக்கும். ஓகேங்களா, இவ்வளோண்டு ஸ்டென்ட்டோட ரேட்டே சொல்கிறேன். ஓகே, அப்படின்னு இருக்கும்போது இட் ஷுட் ஹேவ் இட்ஸ் டியூரேஷன் அண்ட் டியூரபிலிட்டி. இது போட்டுருவோம், அடுத்த நாள் ஸ்டென்ட்டு வந்து உடஞ்சிரும், அடுத்த நாள் ஸ்டென்ட்டு வந்து துருப்பிடிச்சிரும் அப்படின்னு இருந்ததுன்னா அதுக்கு நீங்கள் வந்து நம்ம வெளியே விற்கிற அந்த ஸ்ப்ரிங்கை கூட வச்சு போடலாமே. புரியுதா நான் சொல்கிறது? ஸோ ஸ்டென்ட்டு வந்து அது அவ்வளோ நல்ல மேனுஃபேக்சரிங் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி இது வந்து இருக்கும் ரேட். ஸோ இப்போ நம்மளுக்கு என்னதான் நிறைய நோய் இப்போ நம்ம கரண்ட் ஜென்ரேஷனுக்கு நிறைய வந்து இப்போ வந்து இந்த ஏஜ் நம்ம பார்க்குறோம் இந்த 70 years, பட் அப்போ முன்னாடி நம்ம அம்மாவுக்கு முன்னாடி நம்ம பாட்டி தாத்தா அவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு ஸ்டிஃபாக இருந்தது பாடி. ஸோ என்னதான் அப்படி இருந்தாலும் இப்போ நிறைய மெடிசன்ஸும் தேங்க்ஃபுல்லி நம்மளுக்கு வந்துருச்சு, கிரேட்ஃபுல்லி. ஸோ இப்போது இந்த டிரான்ஸ்பிளான்ஸாக இருக்கட்டும், இப்போ பண்ணுற அந்த ஆஞ்சியோபிளாஸ்டி எல்லாமே பெஸ்ட் டாக்டர்ஸ் தான் வந்து நம்ம தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றி உங்களோட வேர்ட்ஸ் சார். இப்போ சாய் சதீஷ் ஒரு டீம் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ ஹவு இஸ் இட், எப்படி அவங்கள அந்த ப்ராசஸ் பண்ணுவாங்க, அண்ட் தே ஆர் த பெஸ்ட் நோ? ஸோ அதை பற்றி நான் ஃபியூ ஜஸ்ட். டெஃபினெட்லி வந்து இப்போ வந்து இருக்கிற மாடர்னைஸ்டு மெடிசன்ன்றது நம்மளுக்கு எல்லாருக்கும் கிடச்ச ஒரு வரப்பிரசாதம். அதுலேயே நம்ம வந்து காலிலேருந்து வந்த நியூஸ் மாதிரி இப்போ முன்னாடி 90s 95 இல்லை 2000 இருந்திருந்தோம்னா இதை வந்து ஓப்பன் சர்ஜரியாக பண்ணியிருக்கணும். ஓகேங்களா, ஸோ ஓப்பன்னும் போது ஆல்ரெடி இவ்வளோ ஏஜ் ஃபேக்டரு, கிட்னி ப்ராப்ளம் இவ்வளோ இருக்கும் போது அப்போ ஓப்பன் பண்ணும்போது தையல் போடணும், இன்னும் ஈஸியாக இன்ஃபெக்ஷன் ஆயிடலாம், அந்த ஓப்பன் சர்ஜரி அனஸ்தீஷியா ஒரு பொறுத்துப்பாரா, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் இதுன்னும் போது பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் மேக்ஸிமம் வேலை, ஒரு சின்ன தையல் போட வேண்டியதில்லை, ஒரு சின்ன கீரல் போட வேண்டியதில்லை, ஊசி மூலியமாகவே நம்ம பண்ண முடியுன்றது மாடர்னைஸ்ட் மெடிசனோட ஒரு கிரேட்டஸ்ட் வெர்ஷன். ஓகேங்களா, ஏகப்பட்ட பேர் வந்து மினிமலி இன்வேசிவ்னால எந்த விதமான ப்ராப்ளம் இல்லாமல் வந்து வெளியே வராங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க வந்து பண்ணுற டீம் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு டீமு, தே ஆர் நோன் ஃபார் இட். அந்த மாதிரி ஆள் தான் அவங்க ப்ரொக்யூர் பண்ணி வச்சுருக்காங்க அஸ் அ சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்ன்றதுல எந்த டவுட்டுமே வந்து கிடையாது. ஓகேங்களா, நம்மளோட ஆசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா மக்களுக்கும், ஒரு ஏழைக்கும் சரி, ஒரு சாமானியருக்கும் சரி, எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒரு கேர் கிடைக்கிறதுக்கு நம்ம வழி பண்ணணும். அண்ட் அந்த மாதிரி இன்ஸ்டியூட்ஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்றது உண்மை தான். இந்தியா லெவல்லே எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து எய்ம்ஸில் எல்லாம் பண்ணுவாங்க. ஓகேங்களா, பிஜே சண்டிகரில் பண்ணுவாங்க. இப்போ சென்னைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் இந்த மாதிரி இருக்குது, ஓமந்தூராரில் கொஞ்சம் ஸ்பெஷாலிட்டியில் இருக்கும். ஆனால் அதை தாண்டி வந்து நம்ம இப்போ சென்னையை தாண்டி வெளியே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆம்பூர் சைடு, ஒரு வேலூர்லேருந்து ஒரு உள்ளே இருக்கிற ஒரு சாத்தன் குளம், வந்து சாத்தான் குளத்துக்கு உள்ளே இருக்கிற ஒரு சாத்தூர், இந்த மாதிரிலாம் ஒரு போகிறீங்கன்னா அந்த டெர்ஷரி கேரில் வந்துட்டு பேஷண்ட்ஸ்க்கு அந்த கேர் கிடைக்காது. அந்த மாதிரி இடத்துல தான் பிரச்சனை. ஸோ ஒரு டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் வந்து ஒரு எய்ம்ஸ் மாதிரி ஒரு மருத்துவமனையை நம்ம உருவாக்கி எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு இது வந்து கிடைச்சா அதுதான் வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். ஸோ கவர்மெண்ட் அதை நோக்கி தான் பயணிக்கணும். இப்போ வந்து இப்போ எக்ஸாம்பிள் சார் சூப்பர் ஸ்டாராக இருக்கிறதுனால அவருக்கு வந்து இவ்வளோ ஒரு நல்ல சூப்பரான பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக கிடைக்குது. அதே வந்து ஒரு சாமானிய விவசாயி, நம்மளுக்கு சோறுக்கு போடுற ஒரு விவசாயிக்கும் அதே மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் கிடச்சிதுன்னா அப்போ தானே இந்தியா இன்னும் கிரேட்டு அப்படின்ற மாதிரி என்னோட மருத்துவரான பார்வை. ஸோ இந்த இடத்துல ஒரு இம்பேலன்ஸ் வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆகுது. அந்த கிரியேஷனுக்கு வந்து பல்வேறு ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதை பேசினா அது அரசியல் ஆகிடும். அதனால் நான் அந்த காரணத்துக்காக அதை பேசலை. ஸோ டெஃபினெட்லி பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் இஸ் கெட்டிங், நோ டவுட். இப்போது நம்ம ரஜினி சார் எவ்வளோ ஸ்பீடியாக அந்த ரெக்கவரி இருக்கும் சார்? ஏன்னா இது ரொம்ப ஒரு ஸ்மால் ப்ராசஸ். நீங்கள் சொல்கிறத பார்த்தா இப்போ எனக்கு தெரிஞ்சவங்களுமே பண்ணியிருக்காங்க, அம்மா அவங்களாம் கூட பண்ணியிருக்காங்க, அது வெரி நார்மல். ஆனால் வந்து அது எந்த ஏஜில் பண்ணுறோம் அப்படின்றது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஃபேக்டர். ஸோ நம்ம 70 வயசு நம்ம ரஜினி அப்படின்னும் போது அவருக்கு எந்த மாதிரியான ரெக்கவரி ஸ்பீடியாக இருக்குமா, இல்லை வந்து லைக் கொஞ்சம் நம்ம ரெஸ்ட் எடுத்து பண்ணணும் அந்த மாதிரி ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்? கண்டிப்பாக வந்து ரெக்கவரி ஆங்கிள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நார்மல் ஆடோட ரெக்கவரி இவர்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. ஓகேங்களா, இப்போ அதனால தான் வந்து இவருக்கு தையல் இந்த மாதிரி அறுவை சிகிச்சை இதெல்லாம் பண்ணாங்கன்னா இன்னும் வந்து ரெக்கவரி டைம் இன்னும் டிலே ஆகும். இது மினிமலி இன்வேசிவ்ன்றதுனால தான் வந்துட்டு 2-3 நாளில் வெளியே வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதே ரொம்ப ரொம்ப நார்மலான ஆளாக இருக்காங்க, யங் ஏஜாக இருக்காங்க அப்படின்னா வந்து மேபி நாளைக்கு கூட அனுப்பிச்சிருவாங்க 1 day அப்சர்வேஷன்ல இருந்து. ஆனால் இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு விவிஐபி கேஸு ஓல்டேஜ்னும் போது நம்ம பண்ண ப்ரொசீஜர் எப்படி இருக்குது, ஹார்ட் வந்து நல்லா தான் இருக்கா, ரத்த குழாயெல்லாம் சீராக போதா, ஸ்டென்ட்டில் எந்த ப்ராப்ளமும் வரலை, எல்லாமே 1க்கு 2 வாட்டி டபுள் செக் பண்ணி கிராஸ் வெரிஃபை பண்ணி அனுப்ப வேண்டிய தேவை இருக்குது. அதனால் ஒரு 2 to 3 days வந்து ஹாஸ்பிட்டல் ஸ்டே இருக்கணும்னு சொல்லிட்டு அறிக்கையில் கொடுத்துருக்காங்க. அதில் எந்த தவறுமே கிடையாது. கண்டிப்பாக அதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறம் வந்து இமீடியட்டாக அவர் வந்து ஒர்க்குக்கு ஓடுங்க அப்படின்ற மாதிரியும் இருக்காது. ஒரு 1 week கொஞ்சம் வீட்டில் ரெஸ்ட் எடுங்க சார்,
எங்கள் டீம் வந்து பார்க்கும். ஒரு வாரம் அப்புறம் ஹாஸ்பிட்டல் வாங்க, ஒரு வாட்டி ரீசெக் பண்ணி பார்த்துடலாம், மெடிசின்ஸ்லாம் கரெக்டாக சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி தான் நெக்ஸ்ட் ஒரு 1 to 2 வீக்ஸ் போகும். எல்லாமே தென் இஸ் நாட் ஹேவிங் எனி சிம்டம்ஸ், இஸ் குவைட் நார்மல்னா திருப்பி அவர் வந்து இயல்பு வாழ்க்கைக்கு படத்துக்கு நடிக்கிறதுக்கு போகலாம். எனக்கு தெரிஞ்சு இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் சாரோட டைரக்ஷனில் கூலி படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓணத்துக்கு கூட தலைவர் வந்து ஒரு டான்ஸ் விட்டுருந்தாரு. ஸோ அந்த படம் வந்து ஷூட்டிங் வந்து திருப்பி தொடங்கிடும் அப்படின்னு தோணுது. நீங்கள் இதை பற்றி பேசும்போது தான் எனக்கு ஞாபகம் வருது. ஸோ இப்போ கூலி ஷூட்டிங் ஸ்பாட் அப்போவே இது லைட்டாக தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னாங்கன்னா அது ரொம்ப நாளாக அந்த சிம்டம்ஸ் நமக்கு இருக்கும்ல. ஒரு 1 month இருக்குமா சார் முன்னாடியே? கண்டிப்பாக சிம்டம்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சிம்டம்ஸ் வந்து ரொம்ப நாளாக தெரியுதுன்றது 2வது பாயிண்ட்டு. ப்ராப்ளம் ரொம்ப நாளாக உருவாகிட்டு இருக்கோன்றது தான் முதல் பாயிண்ட்டு. ஓகேங்களா? அதாவது இது ஒரு நாளில் இப்போ டக்குன்னு இன்றைக்கி வந்து நாளைக்கு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி கொரோனா மாதிரி கிடையாது. நேற்று ஒரு பையன் பேஷண்ட் இருமுனா எனக்கு இன்றைக்கி இருமல் வந்துருச்சு ஐயோ அப்படின்றது கிடையாது. இது நாள் கணக்கில் 73 வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்க அந்த ஹார்ட்டு, 73 வருஷமாக வந்துக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்க அந்த பிபி, 73 வருஷமாக வாங்காத அடி, சர்ஜரி, அதுக்கப்புறம் நம்மளோட ஹேபிட்ஸு, இந்த காற்று, மாசு, நுரையீரல், புகை, இது எல்லாமே சேர்ந்து அந்த உடம்பு உழைக்கும் போது வரதானே செய்யும். அவ்வளோதான் இயல்பாக நம்ம வந்து புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஸோ இட்ஸ் நாட் அன் 1 day டிசீஸ், இட் இஸ் அன் 73 years old டிசீஸ். அவ்வளோதான். ஓகேங்களா? குழந்தை பிறந்ததுலேருந்தே இந்த காற்றை சுவாசிக்கிற நொடியிலேருந்து சாப்பிட்ற முதல் சாப்பாடுலேருந்தே அவனுக்கு விஷம் ஆரம்பிக்குது. புரியுதா நான் சொல்கிறது? அதுதான் எப்போயுமே நம்புறது. ஒரு நம்ம வாழ்கிறதே ரொம்ப கஷ்டம்தான். ஓகேங்களா? இன்றைக்கி சுவாசிக்கிறோம் அப்படின்னா புஃப்னு வந்து லாரிக்காரன் ஊதுவான், புஃப்னு வந்து இவங்க ஊதுவாங்க, ஒரு சைடில் வந்து கொசுவத்தி வரும், ஊதுவத்தி வரும், சாம்பிராணி வரும். சுவாசிக்கிறோம் அப்படின்னும் போது கெட்ட காற்று தான் அதெல்லாம். நம்ம ஒரு இடத்துல சாப்பிட்றோம் அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா அதில் என்ன கலக்கிறான், அதில் அஜினோமோட்டோ இருக்கா, இல்லைனா வந்துட்டு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் கலக்கிறாங்க, என்ன கொழுப்பு கலக்கிறாங்க, எது பேட் ஃபேட்டு, எத்தனை நாள் ஆயில், எதுவுமே தெரியாது. ஸோ உணவே மருந்துன்ற மாதிரி நம்ம சாப்பிட்றது தினம் பாய்சன் தான். புரியுதா நான் சொல்கிறது? ஸோ அந்த பாய்சனை டெய்லி சாப்பிட்டுக்கிட்டு ரொம்ப மோசமாக பாய்சன் சாப்பிட்டான் அப்படின்னா ஒரு 45 வயசில் போயிடுறான். கொஞ்சம் அதிகமாக வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்சம் வெளியே கம்மியாக சாப்பிட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 60 வயசு வரைக்கும் இருக்கான். கெட்ட ஹேபிட் எதுவுமே இல்லை, இன்னும் நல்லா இருந்தால் அவர் 70 வயசு வரைக்கும் இருக்கான். எதுவுமே பண்ணலனா கூட சில நேரத்தில் நான் போயிடுறேன், ஜெனட்டிக்ஸ் காரணமாகவும் இருக்கலாம். ஆனால் அது ரொம்ப ரேர். ஒருத்தர் 2 பேர், அந்த ஒருத்தர் 2 பேர் உதாரணம் காமிச்சிக்கிட்டு இந்த கெட்டு போனவங்களாம் பேசுவாங்க, அவன் எதுவுமே பண்ணாமல் அவனுக்கு வந்துருச்சா, அப்போ நான் பண்ணால் என்ன தப்புன்னுவானுங்க. இந்த உலகத்தை பற்றி பேசி நம்ம என்னங்க பண்ணுறது? டெஃபினட்டாக. ஏன்னா இப்போ கிட்னி ஃபெயிலியர் எடுத்துக்கிட்டோம்னாலே முன்னாடிலாம் இந்த கேசஸ் இருக்கும், பட் இப்போ வந்து ரொம்ப இட்ஸ் லைக் வெரி யூஷுவல் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இப்போ கிட்னி ஃபெயிலியர் நம்ம கேட்குற ஆரம்பிச்சிட்டோம். பட் இப்போ லங் ஃபெயிலியரும் அந்த மாதிரி தான் இருக்கா சார்? இப்போ ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்லி நார்மல் கேசஸ் நம்மளுக்கு வந்துட்டே இருக்கா? கண்டிப்பாக லங் ஃபெயிலியர்ன்றது வந்து அவ்வளோ சீக்கிரம் நடக்காது. ஓகேங்களா? ஏன்னா நுரையீரல்ன்றது ரொம்ப பெரிய உறுப்பு. ஓகேங்களா? கடவுள் வந்து நான் இந்த மாதிரிலாம் காற்றெல்லாம் நீங்கள் மாசம் பண்ணுவீங்கன்றதா ஒரு நுரையீரலில் 2 நுரையீரல் கொடுத்து வச்சிருக்காரு, ரைட்டு லெஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோ பெரிய நுரையீரல் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து செயல் இழக்காது. நுரையீரல் வரைக்கும் வந்து செயல் இழக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 70% ஆஃப் நுரையீரல் காலியாகணும். அப்போ தான் வந்துட்டு ஆக்சிஜன் குறைய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இல்லைனா வந்து ஒரு லங்ஸ் இல்லாமல் ஒரே ஒரு லங்கோட எவ்வளோ பேர் உயிரோடு இங்கே நடமாடிக்கிட்டு இருக்கா நம்ம பார்க்க முடியும். டிவி வந்துட்டு போயிருக்கும், ஒரு நுரையீரலே இருக்காது, ஒரு நுரையீரல் வச்சு நல்லா இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நுரையீரல் ஃபெயிலியர்ன்றது அவ்வளோ ஈஸியாக நடக்காது. ஆனால் நுரையீரலே ஃபெயில் ஆகிற வரைக்கும் இருக்குன்னா அப்போ நீ எவ்வளோ தம் அடிச்சிருப்ப, நீ எவ்வளோ மோசமாக ஹேண்டில் பண்ணியிருப்ப, இல்லைனா எவ்வளோ மோசமான இன்ஃபெக்ஷன்ஸ் லைக் டிவி, கொரோனாவை ஃபேஸ் பண்ணி உன் லங்ஸ் அவ்வளோ டேமேஜ் ஆகிருக்கும். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்துட்டு, ஆனால் ஒரு பெரிய பிரச்சனைனா நம்ம ஹார்ட்னா டக்குன்னு மாற்றிட முடியுது, கிட்னினா டக்குன்னு ரீனல் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியுது. ஆனால் நுரையீரலை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கான சென்டர்ஸ் ரொம்ப கம்மி. நுரையீரலை டக்குன்னு மாற்ற முடியாது. டிரான்ஸ்பிளான்ட்லேயே இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான டிரான்ஸ்பிளான்ட் நுரையீரல் டிரான்ஸ்பிளான்ட். சக்ஸஸ் ரேட்டும் கொஞ்சம் கம்மி. கிட்னி நம்ம மாற்றி வச்சு இப்போ சூப்பர் ஸ்டார் சார், அதுக்கப்புறம் பேட்டை, தர்பார், அதுக்கப்புறம் அண்ணாத்தை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிலரு, அப்புறம் வேட்டையனே, இப்போ கூலி, இவ்வளோ வந்துருச்சு ரீனல் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி. ஆனால் வந்து நுரையீரலில் வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ண ஆள் அவ்வளோ சீக்கிரம் ஓட முடியாது, நடக்கக்கூட முடியாது, ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? ஸோ சக்ஸஸ் ரேட் கம்பேர்ட் டு த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பார்த்தீங்கன்னா லங் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு குறவுன்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஓகே, ஆனால் தேர் ட்ரைங், ஏன்னா சயின்ஸ் இஸ் எவால்விங், மாடர்னைஸ் சயின்ஸ், தேர் ட்ரைங் டு இம்ப்ரூவ் த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டே பை டே, தேர் ட்ரைங். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா நுரையீரலை ரொம்ப பக்குவமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒன்ஸ் அடி வாங்கிடுச்சுன்னா இதுலேருந்து நம்ம வந்து எவ்வளோ காசு வச்சுருந்தா கூட நீ பேக் டு த ஃபார்ம் வர்றது ரொம்ப கஷ்டமாயிடும், பர்மனன்ட் டிசீஸாக மாறிடும். டெய்லி இன்ஹேலர்ஸு, டெய்லி ஆக்சிஜன் தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான யோசிக்காத ஒரு ஆங்கிளாக போயிடும். ஒரு ஹார்ட்டாவது டக்குன்ட்டு அன்றைக்கி இன்றைக்கி வந்தது நாளைக்கு போயிட்டு ஒரு 10 நாள் அழுதுன்ற மாதிரி இறந்து டக்குன்னு போயிடலாம். நுரையீரல் வந்து பார்த்தீங்கன்னா தினம் நீ உயிரோடு இருந்து சாகுவே. ஓகேங்களா? பெட்டர் தென் கியூர். ஸோ டெய்லி நீ ஆக்சிஜனில் இருந்துக்கிட்டு மூச்சு வாங்கிக்கிட்டு ஆக்சிஜன் வச்சுக்கிட்டு பஃப் அடிச்சுக்கிட்டு ஐயோன்னு உட்காந்துன்னு 10-15 வருஷம் இப்படியே தான் லைஃப் ஓடுதுன்னா
உனக்கு என்ன வாழ்க்கை வாழ தோணும். ஏகப்பட்ட பேஷண்ட் சூசைட் பண்ணிக்கிறாங்க அந்த டிப்ரெஷன்னால். ஸோ அதனால் நுரையீரல் கிட்ட மட்டும் விளையாட வேண்டாம். பெரிய உறுப்பு உடனே செயலிழக்காது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் செயலிழக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அது ரிவர்ஸும் பண்ண முடியாது. பர்மனெண்ட் டேமேஜாக மாறிடும். அப்போ நீங்கள் லைஃப் லாங் ஆக்சிஜனில் இருப்பீங்க. தேவையான்னு யோசிச்சுக்கோ. ட்ரீட்டபிள் கூட நம்ம கஷ்டம்ன்ற மாதிரி ஆயிரும். ஸோ இப்போ என்ன சார் நீங்கள் இப்போது ஒரு டிப்ஸ் மாதிரி கொடுக்கணும், லைக் இப்போ லங் ஹெல்த்தை வந்து டேக் கேர் ஆஃப் த லங் ஹெல்த்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? ஸோ டேக் கேர் ஆஃப் த லங் ஹெல்த் பொறுத்த வரைக்கும் நம்ம சைட்லேருந்து முதல்ல வந்து காற்று தான் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறதுனால ஸ்மோக்கிங்ன்றது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். ஸோ கண்டிப்பாக ஸ்மோக்கிங் வந்து எல்லோரும் ஸ்டாப் பண்ணணும். பேசிவ் ஸ்மோக்கிங் சில பேர் நம்ம பார்க்குறோம், வெளியே வந்து டீ கடையில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. கூட சில பேர் நான் கம்பெனி தான் கொடுக்குறேன், அவன் தான் அடிக்கிறான் அப்படின்வாங்க. ஆனால் அந்த கம்பெனி கொடுக்குறவனுக்கு தான் ரொம்ப புகை இன்னும் அதிகமாக போகும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து சைடில் வச்சுக்கிட்டு இருக்க சிகரெட் புகையும் இழுப்பாங்க, அவங்க இழுத்துட்டு ஊதுற புகையும் சேர்ந்து இழுப்பாங்க. ஸோ பேசிவ் ஸ்மோக்கிங் இஸ் ஈவன் மோர் டேஞ்சரஸ் தேன் ஆக்டிவ் ஸ்மோக்கிங் ஒன்று. ஸோ இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வேப்பிங்னு ஒரு கல்ச்சர் இருக்குது. சின்னதாக ஒரு டப்பா வச்சுக்கிட்டு வேப் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க எங்கே பார்த்தாலும். அது இன்னும் டேஞ்சர் தேன் ஸ்மோக்கிங் அப்படி மாறுது. ஃப்ளேவரு ஆமாம், கெமிக்கல். ஆமாம், அதை தாண்டி பார்த்தீங்கன்னா வந்து ஷீஷா, ஹுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அது வேறு இருக்கிறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நுரையீரலை ஈஸியாக டேமேஜ் பண்ணக்கூடிய விஷயம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏர் பொல்யூஷன் இஸ் கீப் ஆன் ரைசிங். அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா ஏர் பொல்யூஷன் புகை ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கிறதுனால அதுவும் நம்மளுக்கு பிரச்சனை. ஸோ மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் லைக் டெல்லி, அதே மாதிரி கொல்கத்தா, சென்னை, இங்கெல்லாம் சிஓபிடியோட கேசஸ் அதிகமாக இருக்குது கம்பேர் டு தி நம்மளோட இயற்கை சார்ந்த இந்த ஹில் ஸ்டேஷன்ஸோ இல்லைனா வந்து நாமக்கல் மாதிரி டிஸ்ட்ரிக்டில். ஏன்னா ஏர் பொல்யூஷன் ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் அதேமாதிரி இண்டோர் ஏர் பொல்யூஷன், இப்போ எக்ஸாம்பிள் கொசுவத்தி, ஊதவத்தி, அதேமாதிரி புகை, சமாச்சாரம், அப்புறம் யூஸ் பண்ணுற ஆசிடு, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சர். அதுக்கு பதில் நீங்கள் வந்து ரிப்பலன்ஸு இல்லை நெட்ஸு இல்லை பேட்ஸு இந்த மாதிரி நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். பாத்ரூமில் நல்லா ஆசிட் ஊற்றிட்டு உள்ளே உட்காந்துக்கிறது. அப்புறம் கிச்சனில் வென்டிலேஷன் இல்லாமல் நல்லா மீனை வறுக்கிற, அதை வறுக்கிற, உருளைக்கிழங்கு ரோஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்து புகையை உள்ளே இழுத்துக்கிறது. அப்புறம் வந்து நம்ம இப்போ பாயின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக சாம்பிராணி போடுறது. இல்லைனா நம்ம வெள்ளிக்கிழமை ஆத்தா அப்படின்னு சொல்லிட்டு மாரியாத்தாக்கு கும்பிட்றன்ட்டு யாகத்தை வளர்த்து வீடு ஃபுல்லாக நம்ம சாம்பிராணி போட்டு நம்ம அம்மா அங்கே பார்த்துருப்பீங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளோட புகையை இன்னும் ஈஸியாக வந்து லங்ஸுக்கு கொண்டு போய் சேர்க்கும், விச் இஸ் மோர் டேஞ்சரஸ். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆங்கிள் எல்லாத்துலேயுமே நம்ம ஏரை வந்து கொஞ்சம் ப்யூரிஃபையாக வச்சுக்கணுன்றது ரொம்ப முக்கியம். செடிகள் கொடிகள் நிறைய வளருங்க. சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா செடியே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்கு வீடு வந்து சுற்றி செடிக்கு மரமாக இருக்கணும்னு ஆசைப்படுவோம். ஆனால் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கிடையாது. ஓகேங்களா? க்ரீனரியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுதான் வந்து நம்மளோட கெட்ட காற்றெல்லாமே நல்லாமே கெட்ட காற்று கார்பன் டை ஆக்சைடெலாம் அப்சர்வ் பண்ணும். ஆனால் இங்கே க்ரீன் வந்து நம்ம வெட்டி ஒரு இடத்துல பில்டிங் கட்டுறோம், பிளாட்டை கட்டுறோம், தண்ணியை வந்து எடுத்து நம்ம அங்கெல்லாம் பில்டிங் கட்டுறோம், பிளாட்டு கட்டுறோம். அப்படின்னும் போது நம்ம இங்கே குடியேறி மாலு கடைசியில் யோசிச்சு பாருங்கள், எது நம்மளுக்கு சோறு போட போகுது? இந்த மாலோ, சினிமா தேட்டரோ, இல்லைனா பப்பா, இல்லைனா வந்துட்டு இந்த காற்று, இந்த செடி, இந்த ஆக்சிஜனு, இந்த தண்ணி, அது எது தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வாழ்ந்துட்டு போயிடலாம். ஆனால் அடுத்து வர நம்ம பசங்க, அதுக்கு அடுத்து வர நம்ம சங்கதிங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வாழ முடியாத ஒரு சூழ்நிலை நம்ம கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் தேங்க்யூ சார், நீங்கள் டிப்ஸ்லாமும் பயங்கரமாக கொடுத்தீங்க. இட்ஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். தேங்க்யூ. நன்றி மேடம். தேங்க்யூ மேடம். சதீஷ் நடிப்பில் கிரைம் த்ரில்லர் திரைப்படம் சட்டம் என் கையில் வெற்றி நடை போடுகிறது. 2D என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் வெற்றி நடை போடுகிறது. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.